Welcome to Xylem. So, நம்ம Xylem State Tamil channel question of the day இன்னைக்கு என்ன question பார்க்க போறோம்? P blockல இருந்து ஒரு exception question. Okay, exception எல்லாமே வந்து நீங்க நல்லா focus பண்ணணும். அது என்ன exception பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். So, நம்ம கிளாஸோட handwritten notes வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். சோ யாரெல்லாம் நீட் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல படிக்கிறாங்களோ நீட் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இது ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல entire syllabus உங்களுக்கு கவர் ஆகும். There are totally 81 chapters. அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அது கூட உங்களுக்கு ரியல் நீட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். So next one. So NEET XPL program. This is specially for the online badges. Okay. So யாருக்கெல்லாம் online preferable இருக்கோ you can go for the XPL Xylem Premier League. And this is for the offline XPL crash course. உங்களோட எக்ஸாம்லாம் நீங்க முடிச்சிட்டு நீங்க நீட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா so you can start from the March 27th. So be ready guys. So இந்த crash courseல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு entire outline and then எல்லா portionsம் வந்து கவர் ஆயிட்டு so குயிக்கா நீங்க again revision பண்ணிக்கலாம். So this is நம்மளோட Xylem first year of Tamil Nadu 50+ doctors வந்து so enroll பண்ணிருக்காங்க. So then, yeah. So யாருக்கெல்லாம் Xylem Premier League and then crash course க்கு join பண்ணுமோ just call this number and book your seats. Okay, let's come to our questions. So நான் சொன்ன மாதிரி ஒரு exception. அது என்ன exception? Okay. So question first read பண்ணிடலாம். Give the oxidation state of halogen in the following. Okay. Oxygen ஓட oxidation state. எப்பயுமே oxygen ஓட oxidation state எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்? ஜஸ்ட் -2 எழுதிடுவோம் கரெக்டா. ஆனா எல்லா இடத்துலயும் அது -2 வராது. அது கூட மோர் எலக்ட்ரோநெகட்டிவா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இருக்கா நான் செக் பண்ணணும். இப்போ O₂ பாத்தீங்க அப்படின்னா see in the case of O₂ fluorine is more electronegative. அதோட சார்ஜ் என்னது -1 கரெக்டா. fluorine is -1. அப்ப எத்தனை -1 இருக்கு? 2 -1. ஒரு fluorineக்கு ஒரு -1 னா another fluorine is another -1. அப்போ இந்த ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்கும்? +2 இருக்கும். ஏன்னா இந்த நம்பரை ஓவராலா ஆட் பண்ணீங்கன்னா you should get equal to 0. இல்ல மேம் நான் x வச்சு சால்வ் பண்றேன்னா ஆக்சிஜனை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். so that x and then 2 fluorine இருக்கு. so 2 into -1 which is equal to 0. so x is equal to what? so 2. அவ்வளவுதான் ஆன்சர் கிடைச்சிருச்சு கரெக்டா. இந்த இடத்துல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு இருக்கு? It is +2 அப்படின்னு இருக்கு. Okay, so moving to the next one. It is O₂F₂. So இந்த O₂F₂ எதை பத்தி பேசுறாங்க? Again ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஓகே, எத்தனை ஆக்சிஜன்? 2 ஆக்சிஜன் இருக்கு. அதனால எப்படி எடுக்கணும்? நம்ம 2x எடுக்கணும். so 2x plus 2 into -1 which is equal to 0. so 2x is equal to 2 and then x is equal to 1. என்ன 1? positive 1 கரெக்டா. again so எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் which means எப்பயுமே fluorine கூட பாண்ட் ஆகும் போது ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ்ஸா தான் இருக்கும். ஓகே, அது வந்து +1 இருக்கலாம், +2 இருக்கலாம், +0.5 இருக்கலாம். that depends on the compound. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த Cl₂O₃ எப்படி கண்டுபிடிக்கிறது? டைரக்டா பிக்ஸ் பண்ணிக்கலாம். chlorine is less electronegative. ஓகே, chlorine யாரு? this is less electronegative. அப்ப less electronegative element வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆக்சிஜன் -2 தான். அதே மாதிரி இங்கேயும் ஆக்சிஜன் யாரு? -2 தான். பிகாஸ் அயோடினுமே லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகே மேம், இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஆர்எல்ஸ் வேர்டிங்ல எழுதியாச்சு. இது மாதிரி ஸ்டெப் வைஸா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ரஃப் பேஜ்ல என்ன பண்ண போறீங்க? ஓகே, உங்களுக்கு குளோரினை தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அஸ்யூம் தட் யூ டோன்ட் நோ chlorine oxidation state. அப்ப 2x and then 3 into -2 which is equal to 0. அப்ப 2x is equal to என்ன கிடைக்கும்? 6. x is equal to என்னது? 3. இப்ப நான் chlorine oxidation state calculate பண்ணிட்டேனா அடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த chlorine சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். இப்ப நான் என்ன பண்றேன்? ஓகே, எனக்கு ஆக்சிஜன் தெரியாது, என்னோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் தெரியாது அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிட்டு 2 into plus 3 because 2 chlorine இருக்குல்ல, ஒரு chlorineோட oxidation state என்னது? 3.
அப்ப 2 into plus 3 plus 3 into x which is equal to 0. அடுத்த ஸ்டெப் என்னது 3x which is equal to என்ன கிடைக்கும் 6 ன்னு கிடைக்கும். என்ன 6 minus 6. அப்ப x is equal to what minus 2. பாத்தீங்களா சோ கிடைச்சிச்சா minus 2 ன்னு. சோ ஸ்டெப் வைஸா கேக்குறாங்கன்னா குளோரினை நம்ம மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஏன்னா மெமரைஸ் பண்ணா மறக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. குளோரின் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்ப ஆக்சிஜன் கண்டிப்பா குளோரின் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்ப ஆக்சிஜன் கண்டிப்பா எப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு சோ நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2ல தான் இருக்கும். கரெக்ட் ரைட். அப்ப -2ல இருக்கு. அதை வச்சு நான் குளோரினை கண்டுபிடிக்கிறேன். அது ரஃப் பார்ட். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அங்க இருக்கிற +3 வேல்யூவை நான் ஆக்சிஜனுக்கு வச்சு கால்குலேட் பண்ண போறேன். அப்ப எனக்கு -2 கிடைச்சிருச்சு. கரெக்டா. சோ இதே மாதிரி I₂O₄ நீங்க சால்வ் பண்ணுங்க. I₂O₄ ஆக்சிஜன் அகைன் -2 அதை வச்சு ஐடினை சால்வ் பண்ணுங்க. அது ரஃப் பார்ட். சோ ஃபேர் பார்ட்ல என்ன பண்ணணும் சோ நம்மளுக்கு ஆக்சிஜன் தெரியாது அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணணும். ஓகே guys, சோ இதான் நான் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே சோ லெட்ஸ் கம் டு த question of yours question. ஓகே question நல்லா ரீட் பண்ணுங்க and then comment boxல answer comment பண்ணுங்க A B C D or D. ஓகே சோ என்னது இது it is an interhalogen compounds. so even நம்ம half yearly rushல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா. ஓகே சோ let's meet in the next session. Bye bye guys.